திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து அட்டகாசமா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில வந்து நம்ம ஆதிக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் வந்து தர்மலிங்கம் தான். தர்மலிங்கம் தான் வந்து காச குடுத்து தமிழ வந்து கடத்த சொன்னாரு சொல்லிட்டு, அவங்க வாயாலே உண்மைய வந்து வாங்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து போலீஸ்காரங்க வந்து அவன அடிச்சு உண்மைய வாங்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து தர்மலிங்கம் வந்து போறாங்க. "சார் சார் நிப்பாருங்க சார்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உள்ள வராங்க. "வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும் இந்த ஏரியாவில் நான் தான் சார் பிரசிடெண்ட்டு, நமக்கு தெரிஞ்ச பையனை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் இவன் யார்கிட்டயோ காசை வாங்கிட்டு இது பண்ணியிருக்கான் சார், அந்த சின்ன பிள்ளையை வந்து கடத்தியிருக்கான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் தெரியும் சார், என்ன பண்ணுறது, நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று, நம்ம பையனை தூக்கி உள்ளே வைக்கலாமா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தருமலிங்க வந்து கேட்காங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை வாங்கிட்டு வந்து வெளியில் விட்டுறாங்க. வெளியில் வந்து ஒரு ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இவர் இருக்கார்ல ஆதி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவா தான் நமக்கு வந்து உண்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று ஆதி வந்து பேசுகிறத வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் உன்னைய வந்து உள்ளேருந்து எடுக்கிறதுக்குள்ளே பெரிய போதும் போதுன்னு ஆகிப்போச்சு. இங்கே பாரு, நம்ம வந்து தமிழை கடத்தி அவங்க அம்மாவுக்கும் அவங்க பொண்டாட்டிக்கும் சண்டை மூட்டி விடலான்னு பார்த்தா அவன் பயங்கரமாக பிளான் போட்டு தமிழை கடத்தினது அவங்க அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான். பாத்தியாடா அவன் எவ்வளோ விவரமாக இருக்கான் பாத்தியா. இப்போ நான் உன்னை எதுக்கு வெளியே எடுத்திருக்கேன்னா, நீ இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக உன் வாயால் வந்து உண்மையை வாங்கிடுவாங்க. போகிற போக்க பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, நான் கொஞ்சம் காசை கொடுக்கேன், அதை வாங்கிட்டு ஒழுங்காக வெளியூர் போயிடுறா. இந்த பக்கமே உன்னை பார்க்கக்கூடாது. நான் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் உன்னை கூப்பிடுவேன். அதுக்கடுத்து நீங்கள் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாண்ணே, எனக்கு ரொம்ப பயமாகி போயிடுச்சு. போலீஸ்காரங்க வந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி தான் உண்மையை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில, டக்குன்னு வந்து சாரதாம்மா வந்து கடத்தலன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் தான் உன்ட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அந்த ஆதி வந்து பயங்கரமான கில்லாடியான ஆள்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பு, இந்தா கையில் காசை பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு காசை வந்து கையில் கொடுத்துட்றாரு. இந்த ஏரியாவிலே பார்க்கக்கூடாது, போயிரு சரியா, போயிட்டு எனக்கு ஃபோன் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து காசை கொடுத்துட்டு ஒரு காரில் ஏறி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஆதி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் பின்னாடி. அவர் போனவொடனே பின்னாடியே வந்து நிற்காங்க. இங்கே பாரு சங்கரபாண்டி, என்கிட்ட நீ ஒழுங்காக உண்மையை சொல்லிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா வந்து அதாவது எந்த பொருளுமே இல்லாமல் ஒருத்தன் அடித்தே கொள்வது எப்படின்னு இப்போ நான் உனக்கு வந்து காட்ட போகிறேன். உனக்கு வந்து 5 எண்ணுவேன், அதுக்குள்ளே நீ வந்து என்கிட்ட வந்து உன்னை யார் கடத்த சொன்னால் எல்லா உண்மையும் என்கிட்ட ஒழுங்காக சொல்கிற, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே, அண்ணா என்னை ஒன்றும் பண்ணுறாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலிலே விழுந்துடுறாரு. அவர் ஆதியோட காலிலே அந்த ரவுடி வந்து விழுந்துடுறாரு. விழுந்துட்டு உங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேனே, எனக்கு வந்து அந்த பாப்பாவை கடத்த சொன்னது வந்து தர்மலிங்க அண்ணன் தான் கடத்த சொன்னார். காசை கொடுத்தாரு. காசை கொடுத்துட்டு கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிரு, நான் சொல்கிறப்ப கொண்டு வந்து விட்டால் போதுன்னு சொன்னார். அதனால தானே காசுப்பட்டு இப்படி விட்டுட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்புற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டான ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.